அந்த குழு என்எல்சி சார்பா அந்த குழுவுக்கு உறுதிமொழி தர முடியாது. தமிழ்நாடு அரசு கொடுத்த உறுதிமொழியைத்தான் செய்கின்றீர்களா என்று நாம் கேள்வி எழுப்ப முடியும். என்எல்சி நிர்வாகம் உரிமை குழுவுக்கு உறுதிமொழி கொடுக்கிற இடத்துல இல்ல. அதனால எங்களால குழுவின் சார்பா எடுக்க முடியாது. ஆனா ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன் என்கிற அடிப்படையிலும் இதுபோன்று போராடுகின்ற மக்களோடு தோளோடு தோள் நின்று துணை நின்று போராட்டங்களை வீரியமாக வேகமாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அது சொந்த மாவட்ட அமைச்சராக இருக்கலாம், இரவல் மாவட்ட அமைச்சராக இருக்கலாம், எந்த அமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு எக்காரணத்தை கொண்டும் அடாவடி அட்டுவியம் செல்கின்ற என்எல்சி நிர்வாகத்திற்கு துணை போகக்கூடாது. இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 5 கோடியும் வேணாம், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலையும் வேணாம், எங்களை எங்கள் நிலத்தில் எங்கள் வீடுகளில் நிம்மதியா எங்களை வாழ விடுங்க அப்படின்றதுதான் இந்த போராடுகின்ற மக்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே நிலம் எடுத்த மக்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுங்க. 2017க்கு பிறகு பாகப்பிரிவினையே கிடையாதுன்றாங்க. ரீசேஷனை தடை பண்ணி வச்சிருக்கீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தி, ஒரு அவசரத்துக்கு ஒரு 2 சென்ட் 3 சென்ட் விற்கணும்னா எப்படி அவன் விற்க முடியும்? இது எவ்வளவு பெரிய அராஜகம்! இது என்ன மோடி கண்ட்ரோல்ல இருக்கு? இது என்ன அமித்ஷா கண்ட்ரோல்ல இருக்கு? இது தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல தானே இருக்கு. தமிழ்நாடு அரசு இந்த தடையை உடனே நீக்கணும். அப்படி இல்லை என்றால் இந்த தேர்தலில் கண்டிப்பாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற வகையில் மிகப்பெரிய போராட்டங்களை அடுத்தடுத்து தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி பாதிக்கப்படுகின்ற மக்களையும் விவசாயிகளையும் திரட்டி போராட்டங்களை முன்னெடுக்கும். இல்லையே, நாங்க தொடர்ந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல போராட்டம் நடத்தியிருக்கேன். நான் அடுத்தது கால அவகாசம் கொடுத்தோம். அவங்க அப்போதைக்கு பின் வாங்கினாங்க. இப்ப திரும்ப நேற்றுக்கு நிலவெடுக்க வந்திருக்காங்க. திரும்ப இந்த போராட்டம் நாங்கள் தொடரும். என்எல்சி எப்பெல்லாம் காவல்துறையை கொண்டு வருவாய்த்துறை கொண்டு எங்கள் வீட்டை இடிக்க வரணும் அப்போதெல்லாம் நாங்கள் மக்களை அணிதிரட்டி அதை தடுத்து அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்போம். ஏற்கனவே எடுத்த நோட்டீஸ் விடப்பட்ட நிலங்களுக்கு பழைய ரேட்டு ஒத்துக்க முடியாது. அவங்களுக்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் ஒத்துக்கொண்டது அது தரணும். வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கணும். அதான் இப்ப நாங்க நிலைமை கொடுக்கிற ஐடியாவே இல்ல. 2040 வரையிலும் என்எல்சி நிர்வாகம் நிலக்கரியை வெட்டி எடுப்பதற்கான அவங்களுக்கான உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 40 வரைக்கும் வெட்டி எடுப்பதற்கு இங்க 15,000 ஏக்கர் கையகப்படுத்தி இன்னும் கறி வெட்டாம இருக்கு. அதுல போய் நீங்க கறியை வெட்டுங்க. எங்கள் கிராமத்தை இங்க வானதிபுரமா இருக்கலாம், பின்னாச்சி குப்பமா இருக்கலாம், தென்குத்தா இருக்கலாம், தென்குத்து புதுநகரா இருக்கலாம், அல்லது ஏற்கனவே சொன்ன அம்மேரி உள்ளிட்ட அப்பகுதி மக்கள், அந்த ஆண்டாக்குள்ள உள்பட்ட கங்கை கொண்டான் பகுதி, எந்த பகுதியிலும் புதிதாக நிலத்தை வெட்டி கறி எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் உள்ளூர் மக்களுடைய கோரிக்கை. அந்த ஒற்றை கோரிக்கைக்கு மாநில முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் செவிசாக்கி எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். நன்றி. முழுக்க முழுக்க என்எல்சி சுற்றுச்சூழலை பாழாக்கி பாதரசத்தினுடைய அளவு 5 மடங்கு 10 மடங்கு இருக்குன்னு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டுடைய கிரீன் பெஞ்சும் தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல் அமைப்புமே ஒத்துக்கிட்டு இருக்குது. பல பேருக்கு இங்கு புற்றுநோய் வருது, இருதய நோய் வருது, கர்ப்பப்பை கோளாறு வருது, ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற என்எல்சி நிர்வாகம் வெளியேற வேண்டும். இனி 1 சென்ட் நிலத்தை கூட நாங்கள் தரமாட்டோம் என்று மக்கள் முடிவெடுக்கிறார்கள். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, என்னோட பேச்சுவார்த்தை வேண்டாம். மக்களோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துங்க. மக்களுடைய கருத்தை அறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என்எல்சி இடைத்தரகரே வேண்டாம். இங்க சில அரசியல் பிரமுகர்கள் இடைத்தரகராக இருந்து கொண்டு இன்னைக்கு பாருங்க, இது நாள் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு 300 பேருக்கு ஊரக வேலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் டிஆர்டிஏ வேலை போட்டு கொடுத்திருக்கு. ஏன் இந்த போராட்டத்துக்கு 10 மணிக்கு மக்கள் வரக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரு சூழ்ச்சி. அப்ப போராடுறப்பறதுக்கு போனீங்கன்னா உங்க மேல வழக்கு போட்டுருவோம், உங்களுக்கு இழப்பீடு தர மாட்டோம், உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு மிரட்டுகிற இந்த மிரட்டலை கைவிட வேண்டும். மக்கள் போராடவில்லை என்றாலும் மக்களுக்காக இருக்கிற மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற வேல்முருகன் ஆகிய நான் ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்களை கொண்டு குவித்து இந்த போராட்டத்தை நான் நடத்துவேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆக இந்த பூச்சாண்டி வேலைகள் எல்லாம் மாவட்ட நிர்வாகம் என்எல்சியும் எங்களிடம் காட்டக்கூடாது. 30 ஆண்டு காலமா இந்த மண்ணில் இருந்து இந்த மக்களுக்காக போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆக புரிந்து கொள்ள வேண்டும். மக்களோட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துங்க. அவங்க கேட்கற ஏற்கனவே நிலம் எடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை கொடுங்க. ஏற்கனவே நிலம் எடுத்ததுக்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் கொடுங்க. அந்த ரீசேர்ச்ல இருக்கிற தடையை நீக்குங்க. இதான் இப்ப எங்களுக்கு இருக்கிற கண்முன் இருக்கிற பிரதான கோரிக்கை. இங்க இருக்கிற தண்ணி தொட்டி உடைக்கிறது, ரோட்டை உடைக்கிறது, பள்ளிக்கூடத்தை உடைக்கிறது, பால்வாடை உடைக்கிறதெல்லாம் நிறுத்தணும். மீறி வந்தீங்கன்னா அரசு இயந்திரமாக இருந்தாலும் அதை சிறைப்பிடிக்கின்ற போராட்டங்களை அறிவித்து அதை செய்வோம் என்பதை எச்சரிக்கையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.